பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு யானை முன்னால் நிற்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? மூணார்ல நல்ல ஒரு கார்டன் இருக்குது. மூணார் மலை பிரதேசத்தில், கேரளாவில் அழகான பிரதேசம். இப்படி ஒரு அழகான பெரிய யானை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நேச்சுரலா இருக்குல்ல, ரியல் யானை மாதிரியே இருக்குது. ஒரு காலத்துல ஒரு யானை இந்த ஊருக்குள்ளெல்லாம் அட்டகாசம் பண்ணிச்சான். அது கூட பெரிய ஒரு யானையா. அதனுடைய நினைவு கூறும்படி இதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. மக்களை பயமுறுத்தின ஒரு யானையை இப்படி செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதை ஞாபகப்படுத்தும்படிக்கு. சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்களா? எசேக்கியேல் 36 அதிகாரம் 25 வசனத்துல, நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம், சுத்திகரிக்கப்பட வேண்டியது. நீங்க பாருங்களேன், ஒரு வீட்டை பெருக்கி சுத்தம் பண்றோம். நீங்க வச்சிருக்கிற ஆபீஸ் ரூமை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணுகிறோம். நீங்க சென்னை போன்ற பட்டணம் போனீங்கன்னா, நடுராத்துல போனீங்கன்னா நிறைய பேர் பெருக்கி ரோட்டெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. ஏன்னா பகலெல்லாம் டிராபிக் இருக்கும், நைட்ல தான் டிராபிக் இருக்காதனால பெருக்கி சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணுவாங்க. பகலெல்லாம் நிறைய குப்பைகள் சேர்ந்துரும், ராத்திரி கிளீன் பண்றதுனால அடுத்த நாள் காலையில சுத்தமா இருக்கும். ஒரு பார்க்குக்கு போனா காலையில போனா சுத்தமா இருக்கும், ஏன்னா முந்தின நாள் உள்ளதை ராத்திரில கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிடுவாங்க. நாம பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்றோம். பாவ கரைகள் படிந்து விடுகிறது. கோபம், இச்சை, சில சமயத்துல எரிச்சல், சில சமயத்துல தவறான வார்த்தைகள், இந்த மாதிரி பாவ கோப்பைகள் சேர்ந்து விடுகிறது. ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை சுத்தம் பண்ணுவேன். அப்பப்ப சுத்தம் பண்ணிடணும். அதுக்குதான் அதிகாலையில் எழும்பி வேதத்தை தியானித்து நம்மை செபிக்கும் போது அந்த வசனத்தின் மூலம் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆவியானுடைய வல்லமையினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆண்டவரே நம்ம குப்பைகளை எல்லாம் மாற்றி பரிசுத்தப்படுத்துகிறார். நான் உன்னை சுத்தம் பண்ணுவேன், நீ சுத்தமாவான்னு சொல்றார். நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். உங்களுக்கே தெரியும் எந்த பகுதியில சுத்தம் பண்ணணும். சிலருக்கு கண்ணின் பார்வையில பிரச்சனை, சிலருக்கு பேச்சில பிரச்சனை, சிலருக்கு கேட்கறதுல பிரச்சனை, சிலருக்கு மைண்ட் சிந்தனையில பிரச்சனை, குப்பை வந்துடுது, தவறான சிந்தை வந்துடுது, போராட்டமா இருக்குது. இதுலதான் எனக்கு அடிக்கடி இந்த பாவ பிரச்சனை. ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுங்க. அவர் பரிசுத்தப்படுத்தி சுத்தம் பண்ணி நீங்க அதில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய உதவி செய்வார். ஆண்டவரை நெருங்க நெருங்க இந்த பாவக்காரியெல்லாம் குறைந்து 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 ஒரு முழு பரிசுத்தத்தை நோக்கி முன்னேறி போவீங்க. கேக்குறீங்களா? இதயத்துல கை வைத்து, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், இயேசுவே என்னை சுத்தமாக்கும், உம்முடைய ரத்தத்தினால் ஆவியினால் என்னை சுத்தம் பண்ணும், உம்முடைய வசனத்தினால் சுத்தம் பண்ண நான் சுத்தமாவேன். இந்த மகன் இந்த மகள் சின்சியரா ஜெபிக்கிறாங்க. இப்பவே பரிசுத்தப்படுத்தி அந்த சந்தோஷத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.